இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் வசனம் 1 முதல் 16 வரை. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் வசனம் 1 முதல் 16 வரை. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்திலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்த உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு வாலிபர் ஞாயிறாக இருக்கிறதுனால அனைத்து நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் யங் அடல்ட்ஸ்க்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம கூடி வரும்போது கர்த்தர் நமக்கென்று சிறப்பான ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Especially to the young hearts who are gathered here and all of us, God has a very specific word to bless us. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, sermon title today is Dare to be Different. இந்த செய்தியினுடைய தலைப்பு எப்படி எனக்கு மனதில் வந்தது என்றால், பல வருஷத்துக்கு முன்பதாகவே வாலிப நாட்களிலே நான் சபையினுடைய வாலிப தலைவராக இருந்தேன். யூத் பிரசிடென்ட்னு சொல்லுவார்கள். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் யூத் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் யூத் கேம்ப் ஒரு சர்ச்சோட இருக்கக்கூடிய ஒரு அறையில் நம்ம அந்த கேம்பை நம்ம நடத்தினோம். இட் வாஸ் அ வெரி அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதை ஆர்கனைஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். ஸோ ஐ வாஸ் ரிமைண்டட் ஆஃப் தட் தீம் ஆஃப்டர் so many years. இந்த தலைப்பை நம்ம பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்க துணிந்திரு, dare to be different என்று சொல்லும்போது, அப்போஸ்தலன் பவுலை நம்ம பார்த்தோம் என்றால் மிகவும் அனுபவசாலி. Paul the apostle was very rich with experience because of his age. அவருடைய வயது நிமித்தமாக அவருக்கு பல அனுபவங்கள் அவருக்கு இருக்கிறது. வயது மட்டுமல்ல, அவர் கடந்து வந்த வாழ்க்கையினுடைய அந்த டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக கர்த்தர் அவரை உருவாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த மிகப்பெரிய அனுபவசாலி என்ன செய்கிறார், வாலிபனா இருக்கக்கூடிய தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறத நம்ம இன்றைக்கு வாசிக்க கேட்கிறோம். இந்த வாலிப தீமோத்தேயு அவனுடைய வாழ்க்கை
நல்ல போதிக்கப்பட, நல்ல வளரத்தக்க, கர்த்தருக்குள்ள நல்ல நிலைத்திருக்க, சபைக்கு மட்டுமல்ல அவரை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் சித்தம் கொண்டதுனால இந்த பவுல் என்ன செய்கிறார், தீமோத்தேயுக்கு இந்த 2 நிருபங்களை எழுதுகிறார். 2 letters that he writes to Timothy, and it was such a huge blessing. ஸோ இந்த தலைப்புக்கு ஏற்ற வண்ணமாக 3 குறிப்புகள் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், especially all of us who are hearing God's word and young people. The first point is dare to be different, reach up. Dare to be different, reach up. தேவன் நம் அனைவருக்கும் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 11 நம்ம பார்த்தோம் என்றால், அதிலே வாசிக்க கேட்டோம் என்றால், தேவன் நமக்கு தீமை அல்ல, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற எண்ணம், நம்ம மேல வைத்திருக்கிற சிந்தனை, யோசனைகள், நம்ம மேல அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. God has plans not to harm us but to prosper us. அதே சமமாக உள்ள ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், ஏசாயா 55ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டோம் என்றால், if you turn your Bibles to Isaiah 55 verse 8 and 9, we see how God's plan is. தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக இருக்குது என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. God's ways are higher than our ways. God's plans are higher than our plans. ஆகவே அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில எதுவாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், reach up towards the Lord. Hallelujah. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண்களை ஏறெடுக்கும் போது, hallelujah, when we look up to the Lord, he will reach down to us. கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்தோம் என்றால், அவர் நம்ம மேல நோக்கமா இருந்தது மட்டுமல்ல, நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அழகான பாடல் இந்த worship leader எடுத்தாங்களே, நம்முடைய பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். நல்ல மேய்ப்பன் நம்மளை புல்லுள்ள இடங்கள்ல மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில போய் கர்த்தர் நம்மளை சேர்க்க ஆசைப்படுகிறார். Thank God for all the young people in our church. You know, சில சபைகளை நம்ம பார்த்தோம் என்றால், in the very family size churchல there's a drought. In other words, there's a, என்ன சொல்றது, I wouldn't say it's a lack of, but வாலிபர்கள் சபைக்கு வருகிறது வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியா இருக்கிறது. ஆனா நம்முடைய சபையில கர்த்தரை தேடுகிற, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற வாலிபர்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். We should never take this for granted that God has given in our midst young people. I want to encourage all the young people in our midst. பிரசங்கின் புத்தகத்துல நம்ம பார்க்கோம் என்றால், Ecclesiastes 12 verse 1 நீங்க பார்த்தீங்கன்னா, remember your creator in the days of your youth. உன்னுடைய வாலிப பிரயாயத்துல உன் சிருஷ்டிகனை நினைவு கூறு. உன்னுடைய வாலிப பிரயாயத்துல அவரை நினைவு கூறு. அவரே நோக்கி பார்த்தால் நம்முடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். Dare to be different. In order to do that, God is calling us to reach upwards. 1 Timothy 4:13-14 நான் வாசிக்கிறேன். 1 Timothy 4:13 and 14. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. It's a beautiful advice that Paul gives to young Timothy. He says 13 and 14 நம்ம பார்க்கிறோம், until I come devote yourself to the public reading of scripture, to preaching and to teaching. Devote yourself. அதுக்கு நம்ம வந்து நம்முடைய நேரத்தை நம்ம ஒதுக்கி வைக்க தேவன் அழைக்கிறார். A preacher said this, in order to hear God, read the Bible. But to hear God audibly, read the Bible aloud. ஓகே, அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆண்டவர் நம்மளோட பேசணும்னா நம்ம வேதத்தை வாசிக்கணும். ஆனால் அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் நீ சத்தமாக வாசி என்று. அது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு interesting thing to think about. Sometimes we think that God is not speaking to us because we cannot
audibly hear him, right? So very simple. God's word is his word. அவருடைய குரல்ல அப்ப அவருடைய குரலை கேட்கணும்னா just read loud. You hear exactly hearing audibly the word of God. So இங்க பவுலும் தீமோத்தேயுவிட்ட சொல்றார், preaching and teaching, devote yourself to the word of God. Be that good soil. அந்த நிலத்தை போல, அந்த நல்ல நிலத்தை போல இருந்தது என்றால், உங்களுடைய இருதயம் இருந்தது என்றால், அது எப்படியாக வளரும்? 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களிடத்துல சேர்க்க வைப்பார். வசனத்தை உங்களுடைய வாலிப பிராயத்தில் நீங்க வைத்தீர்கள் என்றால், உங்களுடைய முதிர் வயதில கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். Keep the word when you are young. Even if you do not understand, cannot comprehend everything, just keep it close to you. உங்கள் பக்கத்துல, உங்க நெஞ்சுக்குள்ளே, உங்களுடைய மனசுக்குள்ள, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள உங்களுடைய வார்த்தையை நீங்கள் இந்த காலத்துல, இந்த வாலிப பிரயாயத்துல நீங்க வச்சீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிற்கால கட்டத்துல கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். When you keep the word when you are young, God will keep you well the later part of your life. ஒருவேளை இப்போது புரியாது, ஆனா போக போக உங்களுக்கு புரியும். அந்த நேரத்தில் உங்களுடைய கண் பார்வை கொஞ்சம் மங்கி போகும், உங்களுடைய சரீரம் பலவீனமாக இருக்கும், உங்களுடைய உற்சாகம் குறையும், ஆனால் ஆவியிலே நீங்க பலன் அடைவீர்கள். Hallelujah. Because what you have invested at a young season of your life, you will see the fruits of it now and also later. Hallelujah. அதனால்தான் பிரசங்கி சொல்கிறார், உன்னுடைய வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைத்துக்கொள். Don't miss that opportunity. You're not exempted from seeking the Lord. ஒன்று சங்கீதம் 1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் பார்த்தீங்களா? நீர்காலால் நடத்தப்பட்ட, trees that are planted by the waters. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். Do you want to see all that you do prosper? கர்த்தருடைய வசனத்துல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானாயிருப்பான். He who delights in the word of the Lord and meditates on the law of the Lord day and night. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். போற இடம்லாம் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க அண்ணாந்து பார்க்கும்போது கர்த்தர் உங்களுடைய கரத்தியருடைய கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May God your priority. கர்த்தரை நீங்க முதன்மையாக வைக்க அவர் மேல நம்பிக்கையா இருங்க. 1 Timothy 4:10 பார்க்கிறோம், இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். Do not lose hope. Brothers and sisters, do not lose hope. சோர்ந்து போய் மட்டும் இருந்துறாருங்க. சோர்வான நாட்கள் நிச்சயமாக வரும், எல்லாருக்கும் வந்து சேரும். சில்ட்ரனுக்கு கூட வந்து சேரும், வாலிபர்களுக்கு வரும், பெரியவர்கள் முதியவர்களுக்கும் நிச்சயமாக வந்து சேரும். சோர்வான நாட்கள் நிச்சயமாக நம்மளை வந்து அடுத்தும். ஆனா வசனம் என்ன சொல்றது? Isaiah 40 verse 29 to 31 நம்ம பாப்போமா? Shall we all read that verse together? Isaiah 40 verse 29 to 31. வாலிப பிள்ளைகள் நம்ம வாசிக்க சொல்லலாமா? Can we ask all the young people, young at heart இல்ல, all the young only, young at heart later. Okay, you can read in English also together with me. Isaiah 40 verse 29 to 31. Shall we read together? He gives strength to the weary and increases. Satarliya. Did I surprise you guys? Okay, let's read again. Isaiah 40 verse 29 to 31 all together. He, there you go. Even youths grow tired and weary, and the young men stumble and fall. But those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. Okay, தமிழ்ல வாசிப்போமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞன் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய வார்த்தை, அவரிடத்துல செலவழிக்கிற ஜெபம் நம்மளை பலப்படுத்தும்.
ஒரு நாளும் வீண் போகவே போகாது. நீங்க கர்த்தரிடத்துல நீங்க செலவு பண்ற நேரம் ஒரு நாளும் வீண் போகாது. ஒரு நாளும் வீண் போகாது. I can assure that. நீங்க கொடுக்கிற அந்த quality time with the Lord now will strengthen your feet, your knees, your hands, your heart. God will strengthen. அப்ப புயல் வருகிற காலத்துல அந்த புயலை உங்களால சந்திக்க முடியும். இல்லைன்னா டூ லேட் ஆயிரும். புயல் எப்போ வரும்னு தெரியாது. எதிர்பார்க்காத சம்பவங்கள் எப்போ வரும்னு தெரியாது. எப்போ அழிவு வரும்னு தெரியாது. எப்போ சோதனை நாட்கள் அதிகரிக்கும்னு தெரியாது. ஆனால் கர்த்தரில் நீங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் உங்க இடத்துல வரும்போது நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதுனால, because you have been people who have been waiting on the Lord, gaining strength for him, you will rise above the storm. Hallelujah. புயலுக்கு மேலாக கழுகுகளை போல நீங்க சிறகுகளை அடித்து நீங்க அப்படியே பறந்து போவீங்க. You soar like an eagle. How? Because you are reaching up to the Lord. Hallelujah. Don't be shy to lift up your hands to the Lord in worship. Lift up your head to the Lord. Let your tears come down. அப்படியே let go பண்ணுங்க. Let go and let God in the presence of God. அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். என்னுடைய வாலிப நாட்களை நான் யோசித்து பார்க்கும்போது அது எனக்கு இன்றைக்கு எவ்வளோ பலனாக இருக்குன்னு நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Grew up very, very shy, very, very hesitant to see people or meet in groups and all that. Very reserved person, very withdrawn. என்ன பேர் ஒரு போதகராக நிறுத்திருக்கிறார்னா அந்த ப்ரோசஸ் கர்த்தரை கொண்டு வந்து சேர்த்தார். I can't imagine myself standing before people and preaching and teaching. You all may think வாஸ்து ரொம்ப தைரியசாலின்னு போல. அவர் கொடுக்கிற பேலத்தினால தான் தைரியசாலியா இருக்கிறேன். If given an opportunity, I will be right there at the corner. Encourage everybody else. But God is called, and so you have to step up. Step up na and reach up. I reach up to the Lord. Reach up slowly and surely. கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை வாசிக்க புரியாம இருந்தாலும் வேதத்தை திறந்து just follow the word of God. Follow the preacher. Even if you can't catch everything, catch the parts that God instilled in your heart. ஜெப கூட்டத்துக்கு விடாம போவேன். வீட்டு கூட்டங்கள், just take those steps of faith. அந்த வாலிப கூட்டங்களுக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக just keep going to reach upwards. Keep on reaching your God. உங்கள் தேவனை நீங்க ரீச் பண்ணுங்க. நீங்க அவரை தேடும்போது நீங்கள் வித்தியாசமாக இருக்க துணிந்திருக்க முடியும். You can be different in a society that is pressurizing for believers. வித்தியாசமாக இருக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், dare to be different, reach in. Dare to be different, reach in. உள்ளாக நீங்கள் அடைய கர்த்தர் அழைக்கிறார். 1 Timothy 4:7 நம்ம பார்க்கிறோம், சீர்கேடும் கிளவிகள் பேச்சியாயிருக்க கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்தி கேதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது I see that we are called to reach in. அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது in the English he said we are called to stay away from unnecessary conversation. எதை விட்டு விலகணுமோ, தேவையில்லாத பேச்சிலிருந்து, தேவையில்லாத கூட்டத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சில விஷயங்களில் கர்த்தர் சேர சொல்றாரு, மற்ற விஷயங்களில், and this would mean for us in the digital age. Now we cannot run away from the digital age. Everything is digital, right? In fact, I think nowadays most people will have more online friends than offline friends. நேரடியா இருக்கக்கூடிய நண்பர்களை விட பார்க்க முடியாத அல்லது சந்திக்க முடியாத நண்பர்கள் தான் அதிகமா இருக்கு. So our conversation face to face and also online needs to be in God's eyes favorable. எதை விட்டு நம்ம விலகணுமோ அதை விட்டு நம்ம விலகலைன்னா we will drift away from God. எந்த உறவுலேருந்து, எந்த பேச்சிலேருந்து, அதனால தான் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தமிழ் ரொம்ப ஆழமாக போட்டிருக்குல்ல, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற
கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்று வசனம் சொல்லுது. வெரி வெரி கிளியர் வேர்ட்ஸ். Have nothing to do with godless myth and old wives' tales. Have nothing. Cut away for unnecessary speech, talk. தேவையில்லாத பேச்சுகளிலிருந்து நம்ம என்ன செய்யணுமா, அதை விட்டு விலகணும். Cut away. Draw very clear lines. I want to encourage the young people. When you have to draw lines, when the Lord tells you to draw certain lines so that you don't drift away from Him, when you draw that line, don't draw dotted lines. Don't draw staggered line. Draw a clear line, clear boundaries. Otherwise, to be different for God, we are called to train yourself in godliness. Adan Paul சொல்ற தீமோத்தேயுக்கு, train yourself to be godly. Godliness is a training. அதனால தான் reach inward. Godliness doesn't happen overnight. ஒரு நாள்லே நான் தேவ பக்தியில நான் வளர்ந்துருவேன், முதிர்ச்சி அடைந்துவேன். Godliness is a process of maturity in Christ. அதனால தான் சபை கூடி வரது விட்டு விடக்கூடாது, ஐக்கியத்தில் விட்டு விடக்கூடாது. கர்த்தர் நம்மளை சிக்ஷிக்கும் போது அது இடம் கொடுக்கணும், நம்மளை வழி நடத்தும் போது, ஆலோசனை சொல்லும் போது, எச்சரிக்கையை கொடுக்கும் போது, is training yourself to be godly. In the godliness is a great worth and value now and the later part of your life. And the godliness goes deeper inside. Hallelujah. It goes much more deeper. And I'm not talking about religious duty. மதம் சம்பந்தப்பட்ட வெளியான காரியங்கள் அல்ல, அவைகள் ஜனங்கள் காண்கிறார்கள். ஆனா இந்த godliness யாருக்கு நம்ம பார்க்கிறார்? கர்த்தர் ஒருவர் தான் பார்க்கிறார். இது அவர் நம்மளை நடத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு இன்பம். கர்த்தர் நம்மளை நடத்துவார். உலகத்தை வெறுத்து பிசாசானுடைய கிரியைகளுக்கு விலகி இந்த தெய்வத்துவத்துக்கு நம்ம முதல் இடம் கொடுக்கும் போது we are reaching in to the core. உள்ளான மனுஷனிடத்துல நம்ம சேருகிறோம். Look at 1 Timothy chapter 4 verse 1ல Paul Timothy சொல்றார் பாருங்க, the Spirit clearly says that in later times some will abandon the faith and follow deceiving spirits and things taught by demons. சபைக்கு அவர் எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு அவர் எழுதுறார். பாத்தீங்களா? Isn't that true that even today நம்முடைய விசுவாசத்தை சீர்கெடுக்க, நம்முடைய விசுவாசத்துல நம்ம தவறி போக, தடுக்கி விழுவதற்காக பிசாசானவனுடைய கிரியை ஜனங்களிடத்துல வந்து அது நம்ம இடத்துல வந்து சேருதுல? That is why sometimes we are puzzled. How come families and children and sometimes youth or adults Christian environmentல வளர்றாங்க, சபையில சர்வ் பண்றாங்க, ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது சபை விட்டு மட்டும் விலகி போகாதபடி விசுவாசத்தையும் விட்டுறாங்க. I'm sure you all have heard of இந்த மாதிரி வெரி சேட் ஸ்டோரிஸ். சபையில தான் வளர்ந்தாங்க, சண்டே ஸ்கூல் வந்தாங்க, யூத் மினிஸ்ட்ரியில இருந்தாங்க, ஊழியத்துலலாம் இருந்தாங்க, எல்லா வரங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டது. ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக சபை மட்டும் அவங்க விலகி போகாதபடி, மற்ற சபைக்கு போனா கூட பரவாயில்ல, ஆனா விசுவாசத்தை விட்டு கூட விலகி போறாங்க. That's what the Bible says. The Spirit clearly says that in later times some will abandon their faith. You know, one of my prayers to my church members and today for all the youths is that we will never abandon our faith. Amen. சொல்லுமா, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் வைத்திருக்க விசுவாசத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? எத்தனை பெற்றோர்கள் ஆமேன் சொல்ல முடியும்? How many adults will say amen to this? Because don't think that the Christians can abandon their faith. They can. Well-meaning Christians நல்லா சர்வ் பண்றவங்க கூட சடன்லி பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ இருப்பாங்க. ஐயோ, இப்படி வழி நடத்தப்படலையே, இப்படி போதிக்கப்படலையே, எப்படி விலகி போனாங்க? பிசாசானுடைய தந்திரங்கள் அப்படி இருக்கு, மனுஷனுடைய சூழ்ச்சி அப்படி இருக்கிறது. None of us are here, including me, are invincible. அது எனக்கு நடக்காது மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது, என் குடும்பத்துக்கு அது நடக்காது மட்டும் நினைச்சிடாது. Don't be complacent in your faith. இல்ல, கவனமா இருக்கணும். ஆகவே நம்ம விழாதபடி, நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி, நம்முடைய பிள்ளைகளும் விலகி போகாதபடி இருக்கணும்னா train ourselves in godliness. Amen.
அதனால தான் அந்த தேவ பக்தி, அந்த காட்லினஸ், அது பரிசுத்த அந்த தூய்மையில நம்ம பயிற்சி பண்ணப்பட வேண்டும். போன வருஷத்தை விட நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய நீதி, நம்முடைய தூய்மை போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் நல்லா தானே இருக்கணும். போன வருஷம் என் பேச்சுக்கு நான் அப்படியே வள 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 வளன்னு தேவையெல்லாம் பேசுறேன்னா, இந்த வருஷம் அதிகரிச்சிச்சுன்னா there's a big question mark whether we have been reached inside. Amen சொல்லுவோமா? I can safely say in my life, my wife is a testimony. ரொம்ப அமைதியாயிட்டேன், பேச்சை குறைச்சிட்டேன். ஏன்னா when words are many, sin is not absent. வசனம் சொல்லுது. இந்த பேச்சை குறைக்கிறது வந்து பெருமை இல்லை. I don't want to talk to anyone. That's not what I'm saying. God is dealing with me, my words, my attitude, and I'm allowing Him to do that. And that is what I mean by dare to be different, reach inside. The parts of our life that has been resentment, anger, bitterness, jealousy, pride, competitive spirit, அது உள்ளுக்கு எப்படி அது வந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா அந்த ட்ரைனிங் இன் காட்லினஸ். ஹல்லேலூயா. அந்த ட்ரைனிங்ல நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம இடத்துல வரக்கூடிய டெம்டேஷன்ஸ், நம்ம இடத்துல வரக்கூடிய பலவிதமான சோதனை, பழக்க வழக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இடத்துல வந்து சேரும்போது, because we are trained in godliness, God has created inside of us a mechanism to overcome the struggles. Hallelujah. That is why when we reach in godliness, God helps us to overcome. தேவையில்லாத காரியங்களை விட்டு விலகத்தக்கதாக, we will not be cutting corners, we will not disobey the law of the land. God will help us. Godliness is God's mechanism for you and I to be daring to be different in this world. Godliness is the answer. 2 தீமோத்தேயு 2:22-23 வாசிப்போமா? Okay, 2 Timothy 2:22. This is easy to remember for all of us. 2 Timothy 2:22-23. Okay, Tamil, English, all of us can read together. Okay, 2 Timothy chapter 2 verse 22-23. சேர்ந்து வாசிக்கலாமா? Flee the evil desires of youth and pursue righteousness, faith, love and peace, along with those who call on the Lord out of a pure heart. Don't have anything to do with foolish and stupid arguments, because you know they produce quarrels. Okay, சிலர் வாசிக்கிறீங்க, சிலர் பார்த்துட்டு இருக்கீங்க. Nevertheless, 2 Timothy 2:22, very easy to remember. Godliness is great gain. Reach inside. அதுதான் கர்த்தர் நம்ம மத்தியில அவருடைய வசனம் மூலமாக செய்கிறார். கடைசியாக, dare to be different, reach out. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? reach upwards. இரண்டாவது reach inwards. Lastly, reach out. 1 Timothy 4:12 பார்ப்போமா? And this will be a very beautiful words for all the young people here today on Youth Sundays. 1 Timothy 4:12 பார்த்தீங்கன்னா, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. It's a very beautiful verse. You can underline that. What Paul says to Timothy, don't let anyone look down on you because you are young, but set an example for the believers in speech, in life, in love, in faith and in purity. முதிர்ச்சி அடைந்த பவுல் தீமோத்தி அவனுடைய வாழ்க்கை இவ்வளோ சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தீமோத்தி கீழ்ப்படியது மூலமாக கர்த்தர் தீமோத்தி அருமையாக எடுத்து பயன்படுத்துகிறதை பிற்பாடு நம்ம வாசிக்க பார்க்கிறோம். எஸ், இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், முதிர்ச்சி அடைந்தவர்கள் அவர்கள் முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லல. ஆனா young people, do you know young people, we always look up to the elders and the father, mother, uncle. நமக்கு வயசுக்கு மேலானவர்களை பார்த்து we look up to them as role model and examples, right? I still do. I still believe in that. But also it is a word for the young people and encouragement. Even the young people can set that example. Hallelujah. உங்க வாலிப பிராயத்துல நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கலாமா? பாத்தீங்களா? We always equate age and experience as something that we can reach out to as role model. Yes, praise the Lord. But you know, even a young person can be an example to the old. All the old people say amen.
Hallelujah. Even the young can set an example to the world. It's not always the other way. எப்போதும் அவங்க தான் நம்மளுக்கு முன்மாதிரியா இருக்கணும் இல்லை. நினைச்சு பாருங்க, as a young person you can set the tone, an example for the children and so the adults and all the old people and seniors around us. பேச்சில, நம்முடைய ஜீவியத்தில், அன்பில், விசுவாசத்தில், தூய்மையில், do not let anyone look down on you. மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில பேசுற அளவுக்கு நம்ம வாழ்ந்துடக்கூடாது. ஏன் சொல்லுமா? மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில பேசுற அளவுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. யாரு புரியுதா நான் சொல்றது? மற்றவங்க பேசுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்டா வாழ்ந்துறது தான் நல்லது. அந்த 4 பேர் பேசுறது ஒன்றும் இருக்காது. பேசுற அளவுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நல்லா பேசுறதுக்கு ஓகே ஓகே. அதனால தான் live right, live godly. Even Jesus found favor with God and people. முடிவாக, in closing, let me bring you to 1 Timothy 4:15 and 16. I wrap up my sermon with these 3 points, but ending with this 15 and 16, பார்த்தீங்கன்னா, be diligent in these matters. What? Diligent? Reach up, reach in, reach out. Be diligent in these matters. Give yourself wholly to them so that everyone may see your progress. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த கட்டங்களை மற்றவர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Amen. Our life must be an open book. Don't need to open book better. Close book இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் வேஷம் போடணும், போய் சொல்லிக்கிட்டு மாத்திக்கிட்டு இருக்கணும் கதையை. ஆனால் ஓப்பன் புக்னா ஒரே கதை தான், ஒரே செய்தி. ஈஸியர் டு லிவ் லைஃப் வித் ஓப்பன் புக். ஓப்பன் புக் கான்செப்ட் இன்னைக்கு இங்கே சொல்றது அங்கே சொல்றது சேமாக தான் இருக்கும், மாற்ற மாட்டோம். யங் பீப்புள், ஐ என்கரேஜ் யூ டு பி ஓப்பன் புக். அதனால தான் பவுல் சொல்றாரு, be diligent in these matters. Give yourself wholly to them so that everyone may see your progress. Watch your life and doctrine closely. Persevere in them. Will it be easy? I can tell you, not easy. Sometimes I wonder, how do the young people in this generation live their life and live for Jesus? Will it be easy? I can tell you it's going to be tough. But Paul says to Timothy, persevere. Uttara. Ukamaru. Because if you do, you will save both yourself and your hearers. நீங்க உங்களை மட்டும் கர்த்தர் காப்பாத்துறது மட்டுமல்ல, உங்களை நம்பி வாழ்றவங்க, உங்களை பார்க்கிறவங்களும் கர்த்தரை அறிந்து கொள்வாங்க, அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். Dare to be different. There's so much goodness in that. வித்தியாசமாக இருக்க துணிந்திரு. அதன் மூலமாக பல நன்மைகள், நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்து இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. I'm going to say a prayer for all the young people. Later, after service, if you want to have more time to pray for you, you all can come forward. We have more personal time for the young people, but just to keep time in the service, I want to encourage the young people to stand up. I'm going to say a prayer of blessing. Today is Youth Sunday. I want to say a blessing. Will you not just stand up wherever you are, youths and young adults? I'm going to pray for you that God will make you strong. கர்த்தர் உங்களை பலப்படுத்த, கர்த்தர் உங்க மேல கிருபையாக இருக்க. Hallelujah. Praise the Lord. நன்றி அப்பா. Praise the Lord. எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, எத்தனை young people இருக்காங்க. Come, just close your eyes to the Lord. Be diligent in this. God will help you. Hallelujah. Thank you அப்பா. ஆண்டவரே, நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அனைத்து வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, வார்த்தை அனுப்பி குணப்படுத்துகிற, சுகப்படுத்துகிற, சுஸ்தமாக்குற, அபிஷேகிக்கிற ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களுடைய விசுவாசத்துல தங்கி இருக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க ஏறெடுக்கிற படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய ஊழியங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாமே நீர் ஆசீர்வதிக்க, செழிப்பாய் இருக்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் விசுவாசத்தை விலகி போகாதபடி விசுவாசத்திலே இருக்க காத்துக்கொள்ளுமாறு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற ஒரு சந்ததியை நீங்க உருவாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் எதுவாய் இருந்தாலும் அது வாய்க்காமல் போக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அநேகருக்கு அவர்கள் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கீழாக்காமல் மேலாக்குங்கள் ஆண்டவரே. தேவைகளை சந்திக்கப்பட ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா நன்மை கிருபை அவருடைய வாழ்க்கையில தொடர மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.